ஹலோ கைஸ், ஒரு மிகப்பெரிய துயரமான சம்பவமே அகமதாபாத்தில் நடந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அகமதாபாத் டு லண்டன் போகிற ஒரு ஃப்ளைட்டு ஏர் இண்டியாவோடது மிகப்பெரிய பிளாஸ்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த ஃப்ளைனால் ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு ஃபெயிலியர்னால மேலே போக முடியல. அதனால அவங்க ட்ராப் பண்ணவும் முடியாமல் போய் ஒரு காலேஜ் ஹாஸ்டலில் போய் விடுறாங்க அந்த ஃப்ளைனை. விழுந்த உடனே அது வெடிச்சு சிதறந்ததை எல்லாரும் வீடியோ எடுத்து காட்டியிருக்காங்க. அதில் இருந்த 242 பேரில் ஒரே ஒரு ஆள் ராஜேஷ் அப்படிங்கிறவர் மட்டும்தான் இப்போதைக்கு சொல்லப்படுற மாதிரி தப்பிச்சிருக்காரு. மிச்சம் யாரை பற்றியும் எந்த தகவலும் இல்லை. மோஸ்ட்லி அவங்க இறந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இது பத்தாததுக்கு அவங்க கொண்டு போய் விட்ட அந்த ஹாஸ்டல், அது வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட ஹாஸ்டல். அங்கே தங்கியிருந்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு அங்கே அடிபட்டிருக்கு. அதுவும் இன்ஜூரியாக இருக்காங்க. மோஸ்ட்லி அவங்களும் பிழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். அதில் ஆல்ரெடி ஒரு 6-7 பேர் இறந்துட்டாங்க. இன்னும் நிறைய பேரோட பாடி செதறினதில்ல. எங்கே இருக்குன்றதையே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு கோரமான சம்பவமே நடந்திருக்குன்னு தான் சொல்லணும். அங்கே இருந்த படித்த ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி நினச்சி பாருங்க, எத்தனை டாக்டர் அங்கே இறந்து போயிருக்காங்க. பயணிகள் கிட்டத்தட்ட ஒரு 160 பேர் கிட்ட இந்தியன்ஸ் மட்டுமே இருந்திருக்காங்க. இந்தியன், அப்புறம் கெனடியன், போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவங்க, இந்த மாதிரி நிறைய ஃபாரினர்ஸ் உட்பட ஏகப்பட்ட பேர் அந்த ஆக்சிடென்ட்ல இறந்துருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் இந்தியாவுக்குன்னு தான் சொல்லணும். இந்தியாவுக்கு மட்டும் இல்லைங்க, அங்கே இறந்து போன எல்லா குடும்பத்துக்கும் அது எவ்வளோ பெரிய கஷ்டமான சம்பவன்றதை ஈடுகட்டவே முடியாது. இந்த நிலையில் பிளாக் பாக்ஸ், அதாவது ஒரு பிளேனுக்குள்ளே இருக்க பிளாக் பாக்ஸ் அப்படின்றத பொறுத்து தான் அங்கே என்ன நடந்ததுன்றதை கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதை ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. மேபி அது மூலயமா இந்த பிளேனுக்குள்ளே என்ன பிரச்சனை நடந்தது, எதனால் இந்த மாதிரி ஆச்சு, இந்த ஃப்ளைட்டை பைலட்ஸ் பேசிக்கிட்டது என்ன கடைசி நேரத்தில், இதெல்லாம் வச்சு ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சி அதோட ஃபெயிலியர் என்னன்றது அப்படின்னு பார்க்கலாம். இது இல்லாமல் சில இன்டர்நெட்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. நான் ஒரு 2 hours முன்னாடி அந்த பிளேனில் வந்த ஒரு பேசஞ்சர் போட்ட வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. பட் விச் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அந்த பிளாக் பாக்ஸில் இருக்க டீட்டெயில்ஸ் வச்சு தான் கடைசியாக என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இப்போ நம்மளால் முடிஞ்சது ப்ரே ஃபார் தெம். மேபி இன்னும் ஒரு 1 or 2 பீப்புள்ஸ் உயிரோட இருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.